பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்களா கேஸ்டிக் சோடா. இந்த கேஸ்டிக் சோடா எதுல இருந்து கிடைக்கிறது, இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதுக்குண்டான விடைகள் தான் இது. சரிங்க, இந்த கேஸ்டிக் சோடா எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கடல் நீர்ல இருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. கடல் நீர்ல இருந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி எத்தனை சதவீதம் எடுக்கிறாங்க அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியில 680 கிராம் கேஸ்டிக் சோடா எடுக்கிறாங்க. பாருங்க, கடல் நீர்ல இருந்து தான் பிரிச்சு எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க எதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. சாம்பல் இருக்குது பாத்தீங்களா, சாம்பல்ல இருந்து 5ல இருந்து 10% மட்டும்தாங்க பிரிச்சு எடுக்கிறாங்க. சரிங்க, மண்ணுல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறோம்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. மண்ணுல இருந்து எடுப்பதற்கு ரொம்ப செலவாகும். அதனால அந்த மாதிரியான முறை நடைமுறையில இல்ல. சரிங்களா, சரிங்க, கெம்ப்ளாஸ்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. மேட்டூர்ல இருக்கிற கெம்ப்ளாஸ்ட் கம்பெனில எடுக்கிறாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்டிக் சோடாவை பூமிக்கு அடியில புரியுதுங்களா, பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள்ல உப்பு மண்ணு நிறைய இருக்குங்க. அந்த உப்பு மண்ணுக்குள்ளார தண்ணியை கொடுத்து அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களும் தண்ணீர்ல இருந்து தான் பிரிச்சு எடுக்கிறாங்க. சரிங்க, இந்த கேஸ்டிக் சோடாவை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிரிகாஷன் வச்சுக்கணும் தெரியுங்களா. பாருங்க, கண்ணாடி போட்டுக்கணுங்க, அதுக்கு அடுத்தது கிளவுஸ் போட்டுக்கணுங்க, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கேப் போட்டுக்கணும், முடிஞ்சா மேல கோட்டும் போட்டுக்கணுங்க. ஏன்னா இது நம்ம மேல பட்டுது அப்படின்னா சட்டை வீணா போயிடும். சரிங்களா, அதுக்காக அதெல்லாம் போட்டுக்கணும். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இத எப்படி நம்ம கலக்கணும். சோப்பு தயாரிக்கிறோம் இல்லைங்க, எப்படி கலக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு SS பாத்திரத்துல நம்ம கலக்கணுங்க. அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, HDPE அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ல நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த கேஸ்டிக் சோடா நம்ம கையில பற்றுச்சு அல்லது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில பற்றுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே சொல்லி இருக்கிறோம், தேங்காய் எண்ணெய் தொடவலான்னு சொல்லி இருக்கிறோங்க. சரிங்களா, தொடவ கூடாதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி பைப் தண்ணி வருது பாத்தீங்களா, அந்த பைப் தண்ணியில நம்ம கைய அப்படியே காமிக்கணுங்க. காமிக்கிறப்ப நம்ம கையில இருக்கிறது பட்டு அந்த இது கிட்டத்தட்ட அப்படியே அந்த இது பூரா போயிடும். தோட்டு தேய்க்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அது போலதாங்க இதுக்கு சேஃப்டி பிரிகாஷன் எடுத்துக்கணுங்க. சரிங்க, இதை எப்படி நம்ம சேமிச்சு வைக்கிறது. இந்த சேமிச்சு வைக்கிறதுங்கிறது புரியுதுங்களா, பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சிருக்கணுங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேஸ்டிக் சோடாவை நம்ம ஒரு சாக்குல இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம்னு வைங்க, இதனுடைய செல்ஃப் லைஃப் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நாள் 3 நாள் தாங்க. அதுக்கப்புறமேலு இது பவர் போயிடுங்க, அதனுடைய கெப்பாசிட்டி போயிடும். ஏன்னா இது கமர்ஷியல் கிரேடு. சரிங்களா, ஆனா இதனுடைய பியூரிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. 98ல இருந்து 99% பியூரிட்டி இருக்குங்க. சரிங்க, இதனுடைய செல்ஃப் லைஃப் எவ்வளவு வச்சிருக்கலாம், எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பேக்ல புதுசா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த பேக்கோட செல்ஃப் லைஃப் அவங்க போட்டு கொடுக்கறது 12ல இருந்து 18 மாதங்கள்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது கமர்ஷியல் கிரேட். சரிங்க, இதை நம்ம சோப்புக்கு பயன்படுத்துறோம். சோப்புக்கு பயன்படுத்துறப்ப அந்த சோப்புல எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துல சஃபானிஃபிகேஷன் ஆகி நியூட்ரலைஸ்டு ஆயிடும். புரியுதுங்களா நேயர்களே. அதனால நீங்க இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா பண்ணணுங்க. அதுக்காக தான் இவ்வளவு தகவலும். இந்த கேஸ்டிக் சோடாவோட காஸ்ட் எவ்வளவு வரும்னு பாக்குறீங்களா. பெருசாலாம் இருக்காதுங்க, 90 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்குள்ள இருக்குங்க. ஆனா நீங்க கமர்ஷியல் கிரேடுன்னு கேட்கணும். அதே நீங்க லேப் கிரேடுன்னு கேட்டீங்கன்னா, லேப்ல யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, லேப்ல யூஸ் பண்றதா இருந்ததுன்னா இதனுடைய மடங்கு 5000 ரூபாய் கூட இருக்குதுங்க 1 கிலோ. அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நம்ம சோப்பு செய்யறதுக்கு இந்த கேஸ்டிக் சோடா நமக்கு போதுமானது, கமர்ஷியல் கிரேட். நேர்களே, இப்போ இந்த கேஸ்டிக் சோடாவை நம்ம பயன்படுத்தணும்னா எப்படி தெரியுங்களா பயன்படுத்தணும். இந்த பவுல்ல தண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது இந்த பவுல்ல இருக்கு பாத்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போடணும். நமக்கு தேவையான அளவுக்கு போடணுமே தவிர கேஸ்டிக் சோடாவில் தண்ணியை எக்காரணத்தை கொண்டு ஊத்தக்கூடாதுங்க. சரிங்களா நேர்களே, தண்ணியில கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமா போடணும். எக்காரணத்தை கொண்டும் கேஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊத்தக்கூடாது. சரிங்களா நேர்களே. அதனால இது போல நம்ம நிறைய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் பூரா உங்களை சேரும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.